10 வருஷத்துக்கு மேலேயும் கூட ஒரு இடம் வந்து விற்காம அது அப்படியே இருக்கு. அதுக்கு எதனா வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா சார்? அதாவது கட்டக்கூடிய பில்டிங் வந்து கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். சில பேர் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்க முடியாமல் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வசிக்கும் தற்போதுள்ள அது ஈஸியாக விற்கலாங்க. அந்த இடத்த வந்து சின்ன ரெமெடி கொடுக்கும். வாஸ்துவின்படி சில விஷயங்கள் செய்தால் போதும், கண்டிப்பாக நல்லபடியாக உடனடியாக சேல்ஸ் ஆகும். நாளையிலிருந்து அந்த வீடு வந்து சரண்யா, அது அவங்களது. நான் வித்துட்டேன் சரண்யா பேர் சொல்லு. இது வரைக்கும் அசோகன் பேர் தான் சொல்லு. அப்போ வித்துட்டோமானா விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போகக்கூடாது, விற்கணும். ஒரு பொண்ணு பேர்ல வந்து சும்மா போடுறாங்க, இப்போதைக்கு பேர் மட்டும் மாத்திக்கிறாங்க. அப்போ பாதிப்பு வந்து தந்தைக்கு ஆகாதா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாங்க. அது யார் மேலே போனாலும் அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு வந்துடும். ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி பண்ணுறதுக்கு எந்த வீட்டுக்கு போகணும்? நீங்கள் விற்கவே இல்லைங்கிற வீட்டில் இருக்கிறதுனால தான் விற்கலீங்க. விற்கிற வீடு எது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வீடு தனியாக நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 5000 வாடகை இருக்கிறீங்களா, 10,000 இருக்கிறீங்களா, அதே அளவில் வேறு வீட்டுக்கு மதில் சுவர் உள்ள வீடா, வடக்கில் கிழக்கிலே கட்ரோடு இல்லாமல் ஈசானி மூலையில் அப்படியே 4 மாடி படி கொடுக்குன்னு வச்சுருப்போம். எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறகு. சுபகாரியங்கள் தடையா? எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டை செக் பண்ணுங்க. நம்ம பேசுகிற விஷயங்கள் ஏதாச்சும் நிறையா 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் வில்லாவை வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இந்த விஷயம் சென்றடையும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இஎம்ஐ கட்டி அந்த வீட்டை சொந்தம் பண்ணி கொள்வதற்குள் அவங்கள் வீட்டில் அகால மரணங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது. இது வந்து ஃபாரின்ல இருக்கிற அந்த பசங்க பிள்ளைங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறப்போ உச்சவாசல் இருக்குதா, நல்ல இடமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணு. இப்போ நம்ம போகாமையே அவங்களுக்கு ரெமெடி சொல்கிறோம். இப்போ நம்மளை சந்திக்காமலே இந்த எபிசோடை பார்க்குறவங்கள அதிர்ஷ்டசாலிகள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வலம் வாஸ்து திரு அசோகன் சார் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? அருமையாக இருக்கிறீங்க. சூப்பர் சார். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலை கற்று இந்த குருவான தந்தையை வணங்கி இந்த நிகழ்ச்சியை துவங்குகிறேன். நன்றி. எப்பவுமே வந்துட்டு ஒரு துவங்குகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதும் வந்துட்டு ஆரம்பிச்சிடலாம் ஈஸியாக ஒரு விஷயத்தை வந்து. இப்போ வீடு அப்படின்ற விஷயத்தில் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டு கட்டியிருப்பாங்க ஒரு வீட்டை வந்துட்டு. அதே வீடு வந்துட்டு நம்ம ஒரு பில்டிங்காகவும் வந்து ஒரு வணிக வளாகமாக இருக்கட்டும், ஒரு கடைகளாக இருக்கட்டும், இல்லை சொந்த வீடு, சொத்து, பூர்வீக வீடு, இந்த மாதிரி நிறைய இருக்குது கட்டிடங்களில். அந்த விஷயம் வந்து கட்டி அப்படியே ரொம்ப நாளாக இருக்குது, பல வருஷங்களாக இருக்குது, நாள் கூட கிடையாது, பல வருஷங்களாக இருக்குது. 10 வருஷத்துக்கு மேலேயும் கூட ஒரு இடம் வந்து விற்காமல் அது அப்படியே இருக்குது. அதுக்கு எதனா வாஸ்துக்கும் சம்மந்தம் இருக்கா சார்? கண்டிப்பாக இருக்குங்கம்மா. அதாவது கட்டக்கூடிய பில்டிங் வந்து கட்டி முடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். சில பேர் விற்கணும்னு நினைக்கிறவங்க விற்க முடியாமல் இருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர்கள் வசிக்கும் தற்போதுள்ள வீடு தான். அந்த வீட்டிலேயே இருந்துட்டு விற்கிறதுனா விற்றுருவாங்க. சில பேர் அந்த வீட்டை பூட்டி போட்டு வெளியே போயிடுவாங்க. வெளியே போன நாளிலிருந்து 5 வருஷம் ஆச்சு சார், 10 வருஷம் ஆச்சு, விற்க முடியல அப்படிங்கிற கேஸ் எல்லாம் இருக்குங்க. அது ஈஸியாக விற்கலாங்க. அந்த இடத்த வந்து சின்ன ரெமெடி கொடுக்கணும். வாஸ்துவின்படி சில விஷயங்கள் செய்தால் போதும், கண்டிப்பாக நல்லபடியாக உடனடியாக சேல்ஸ் ஆகிடும். அவங்க சில பேர் சொல்லுவாங்க, சார் நீங்கள் வந்தீங்க, பார்த்தீங்க, உள்ளே வந்து உட்காந்தீங்க, 2 நிமிஷம் தான் சொன்னீங்க, இந்த வீட்டில் ஒன்றும் பண்ணலை, நாங்கள் இப்போ குடியிருக்கிற வீட்டில் தான் இந்த ரெமெடி சொன்னீங்க, இது எப்படி விற்றுது அப்படின்னு அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, தற்போது நடக்கின்ற தடைக்கு நாம் விற்க வேண்டிய சொத்து காரணம் இல்லை, நாம் இருக்கின்ற இடம்தான் காரணம். இப்போ பிரச்சனை எங்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடல்ல, விற்கிறேன்னு சொன்ன ப்ராப்பர்ட்டி இல்லைங்க. விற்கிறேன்னு சொன்னது விற்க வேண்டியது தான். அதை வந்து 5 வருஷமாக இருக்குது சார், 50 வருஷமாக இருக்குது, 4 நாளாக இருக்குது, 40 வருஷமாக இருக்குது அப்படிங்கிறது நான் பேச வரலைங்க. அதனுடைய காலக்கெடு எவ்வளோ ஆண்டு வேணும் இருக்கட்டும். தற்போது இவர்கள் உள்ள வீட்டில் தான் அந்த பிரச்சனை இருக்குது. இப்போ வசித்து கொண்டு இருக்கிற வீட்டில் வந்து பெற்றுக்கொள்ளும் தகுதி இருந்தால் மட்டும்தான் அந்த பணமாக மாறி அது வரும். அந்த ப்ராப்பர்ட்டி விற்கும். இல்லைன்னா இவங்களுக்கு வந்து பெற்றுக்கொள்ளும் தகுதியே இல்லை. இங்கே இருக்கிற வீட்டில் பணமே வரக்கூடாதுன்னு விதி இருக்குது. விதினா இப்போ நான் வந்து ஜாதக ரீதியாக இருக்கிற மாதிரி பயப்படுத்தலைங்க. இப்போ அந்த வீட்டில் பெற்றுக்கொள்ளும் தகுதி இருந்தால் மட்டும்தான் அது வந்து விற்கும், பணம் வரும், அடுத்ததுக்கு அவங்க போக முடியும். இப்போ 20 வருஷம் 10 வருஷம் பிளாக் பண்ணி ஒருத்தருக்கு பணத்தை வரும்போ அவங்களுடைய இளமை காலமே போயிடும். ஒருத்தர் 35 விற்கலான்னு நினைப்பார், 55 வந்து சார் விற்கல சார் அப்படின்னு. என்னாச்சு அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து மாற்றி போன வீடு தான் உங்களுக்கு செல்வத்தை தராமையே விட்டுருச்சு. அந்த ப்ராப்பர்ட்டி அது காரணம்? கண்டிப்பாக அது காரணம் இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி காரணம் அப்படிங்கிறது வந்து சில பேர் வந்து சில இடங்கள் விற்காது, வாஸ்துப்படி இல்லை, நான் வந்து ரொம்ப முடியலையா, சரி கட்டடத்தை தட்டி விட்டுறியா, காலி இடமா விற்றுரு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சில பேர் வந்துங்க
ரொம்ப நாள் ஆன கட்டடங்கள் எல்லாம் வந்து கட்டட ரீதியாக இப்போ நம்ம பத்திர ஆஃபீஸ்க்கு போனால் என்ன பண்ணுவாங்க, கட்டடத்துக்கு சேர்ந்து ஒரு கால்குலேஷன் பண்ணி ரேட்டு போடுவாங்க. நிறைய பேர் இது தெரியும், அது அப்படி தான் ரேட்டு வரும். விற்கிறவங்க என்ன நினச்சிட்டுப்பாங்க, காலி இடத்துக்கு விலை கிடச்சாங்க கூட பரவாயில்ல, நான் விற்று போடுவேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டுங்க வீட்டை கட்டி அது ஒரு பாதி இதில் விழுகிற மாதிரியும் இருக்கும், இது மாதிரி இருக்கும், அப்படியே வச்சுட்டுப்பாங்க. இப்போ இவங்க போய் விற்கிறப்போ அது காலி இடமா, இன்றைக்கி கூகுளில் வந்து அந்த இடத்த காலி இடமா அது கட்டடத்தோடு இருக்குதான்னு அங்கே செக் பண்ணிட்டு தான் ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற உலகத்தில் விற்கிறவர் என்ன நினைக்கிறாரு, எனக்கு அந்த காலி இடத்தோட வேலை கிடச்சா போதுங்கிறாரு. அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும், கட்டடத்தை ஒரு ஜேசி போட்டு தட்டி விட்டுறாரு, சுத்தம் பண்ணிடு, அவ்வளோதான், விற்று போகும். அதுவும் செய்கிறது இல்லைங்க. அந்த கட்டடத்தையும் இடிக்க மாட்டேன், அது இடித்து அதுக்குரிய காசு செலவாயிடுன்னு. இவர்கிட்ட பணம் இல்லை. ஏன் பணம் இல்லைன்னு கேட்டிங்கன்னா, இவர் இருக்கிற இடத்துல அளவு சாப்பாடு காசே வராது. இப்போ உங்களுக்கு அன்லிமிட்டெடுக்கு அளவு சாப்பாடுக்கு என்ன சொல்கிறது, இப்படி சொன்னால் தான் புரியும். டக்குன்னு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு புரிய இருக்க வேண்டியது நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேங்க. நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்லிமிட்டெட் வருமானம் கொடுக்குங்க, லிமிட்டே இல்லாமையும் கொடுக்குங்க, கொடுக்காமையும் உண்டு. அவங்க சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, வீட்டையும் விற்க முடியாது. 55-60 வயசாகி பையன் வந்து விற்கிறதுக்கு வருவான், ப்ராப்பர்ட்டி இருந்துமே பிரயோஜனமே இல்லை. அவன் பையன் பெருசாகிடுவான். அவன் வந்து 25 வயசில் ஒரு ஜேசிபி கூட்டி வந்து அழகாக பூரா சுத்தம் பண்ணி, இதுக்கு பேர் கட்டிங் சேவிங்னு சொல்லுவோம். இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு புரியுங்க நான் பேசுகிறது. ஏப்பா ஒரு இடத்த வாங்கினா சுத்தமாக வைக்கிறது இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இடத்த வந்து சுத்தப்படுத்தி வேலி போட்டு ஒரு கேட் போட்டு வச்சுருவாங்க. இந்த இடம் காலி இடம் விற்பனைக்குன்னு போட்டிருப்பாங்க. எங்கேயோ இருந்து யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டு வாங்கிடுவாங்க. இது வந்து இங்கே அவங்களே செய்யலாம். இருக்கும்பொழுது அது விலை போகாதது வந்து காலிமனையாக இருக்கும்பொழுது விற்பனை. இப்போ காலிமனை சரியில்லை, இங்கே இருக்காதீங்க, சொந்த வீடு சரியில்லை, வாடகை வீட்டுக்கு போங்கன்னு போவாங்க. சொந்த வீடு வந்து அப்புறம் என்ன பண்ணுறது, விற்றுருங்கன்னு சொல்லுவோம். சொந்த வீட்டை வந்துங்க நான் சொன்னேன் இல்லைங்க, கரண்ட் பில் கட்டுவாங்க, அதுக்குரிய விஷயங்கள் வெள்ளை அடிக்கிறது அல்லது ரொம்ப நாளாலையும் யாரும் வாங்க மாட்டாங்க. ஏதோ ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கும் தாகும், இல்லை செக்யூரிட்டிக்காவது காசு கொடுத்து அது பார்த்துக்க சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, அது உங்களுதுங்கிறத இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்போ அது அந்த வீடு சரியில்லை, அதை விட்டுட்டு போயிட்டீங்க, ஆனால் விற்றுட்டு போகல. ஆமாம், விடுறதுக்கும் விற்கிறதுக்கும் வித்தியாசம். விற்றுட்டா நாளையிலிருந்து அந்த வீடு வந்து சரண்யா, அது அவங்களது, நான் விற்றுட்டேன் சரண்யா பேர் சொல்லு, இது வரைக்கும் அசோகன் பேர் தான் சொல்லு. அப்போ விட்டுட்டோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டுட்டு போகக்கூடாது, விற்கணும். விற்றுட்டு போன்னு சொன்ன பின்னாடி அதையே 10 வருஷம் வச்சுருந்து அங்கே போன இடத்துலேருந்து தங்களுக்கு மீண்டும் கஷ்டத்தையே கொடுத்துட்ருக்கு. அப்போ இதுவும் கொடுக்கு. நீங்கள் சொன்னீங்க பெயர் மூலிமா வந்து மாற்றம் ஏற்படும் போது அது உங்களை விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கு தெரிஞ்சவங்ககிட்டே அதை பெயர் மாற்றம் மட்டும் பண்ணி பதிவு பண்ணி பணம் வாங்காமல் பண்ணிவிட்டு விற்றுருமா அப்படி பண்ணால் நமக்கு வந்து பாதிப்பு குறைவாகுமான்னு கேட்குறேன். அவங்க விற்றுட்டாங்கன்னா அந்த இடத்த நீங்கள் எழுதி கொடுத்துட்டீங்க, அவங்க விற்றுட்டாங்கன்னு நீங்கள் விட்டுருவீங்களா? அப்பா மேலே பிரச்சனை இருக்குது, ஒரு பொண்ணுக்கு பேரில் வந்து சும்மா போடுறாங்க, இப்போதைக்கு பேர் மட்டும் மாற்றிக்கிறாங்க, அப்போ பாதிப்பு வந்து தந்தைக்கு ஆகாதா அப்படின்னு கேட்குறேன். கண்டிப்பாங்க, அது யார் மேலே போனாலும் அதனுடைய பாதிப்பு அவங்களுக்கு வந்துடும். இப்போ அடுத்த மாதம் கரண்ட் பில் யார் கட்டுவாங்களோ அவங்கள போடுதல். இத்தனை நாள் உங்களை அடிச்சுட்டு இருந்தது, நீங்கள் லட்சுமி கொடுத்துட்டீங்க, அடுத்த மாதத்துக்கு லட்சுமி அடி வாங்குவான். சரி, எப்படி வேணால் வச்சுக்கோங்க, அதை பற்றி நான் வரல. அடி வாங்குறது உறுதி, அடி கண்டிப்பாக வரும். அதனால் வந்து அதை வந்து ஒன்றா இடிச்சிருங்க, விற்றுருங்க, அல்லது நீங்கள் போன வீடு சரியில்லாத காரணத்தால் விற்காமல் இருக்கும். இதுதான் நேச்சுரல். இப்போ அது விற்பனை ஆகணும்னா அடுத்து அதுக்கு பேசணும் இல்லைங்களா? அதுக்கு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இப்போ உங்களுக்கு எல்லா மதத்துலேயுமே என்ன பண்ணுறாங்க, தீர்த்து வாங்கிட்டு வந்து தொளிக்கிறது. இவங்க முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாருமே அந்த தண்ணி ஏதோ மெக்கா மெதினாலேருந்து கொண்டு வந்து ஊற்றுறாங்க. அப்புறம் கிறிஸ்டின் பார்த்துருந்தா அவங்களும் கொண்டு வந்து தண்ணி ஊற்றுறாங்க. எல்லாருமே தண்ணி தான் தொடுறாங்க. இந்த பிரபஞ்சம் வந்து ஏதோ ஒன்று தொட்டால் தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் குடியிருக்கிற வீடு வந்து உங்களுக்கு பணம் வர மாதிரி இருக்கிற வீடாக இருக்குதான்னு பாருங்கள். அது தெரியலனா கூட்டும் முதல்ல வாஸ்தை பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே சரியாயிடும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஆற்றுல தண்ணி போயிட்டுருக்குதுங்க, நீங்கள் ஒரு பெரிய மரம் விழுந்துருச்சு, அந்த இடத்துல போய் நீங்கள் சிக்கிட்டீங்க, நீங்கள் ஆற்றுல போக முடியாது. அந்த மாதிரி சிக்கல்லேருந்து நீங்கள் வெளியே ரெமிடி ஆகணும். அதுதான் இதோட ரகசியம். சார், இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான விஷயத்தை வந்து உடச்சி விட்டுருக்கீங்க. இப்போ நம்ம தங்குற இடம், தூங்குற இடம் தான் முக்கியம். அதுக்காக தான் நமக்கு கிட்ட இருக்கிற அந்த சொத்துக்களும் வந்து சேலாகாமல், விற்பனைக்கு போகாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அப்போது எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியுமே விற்காமல் இருக்கிறதுக்கான காரணம் வந்து நம்ம தங்குற வீடு தான். அந்த வீட்டில் எந்த பாதிப்பு இருந்தால் ப்ராப்பர்ட்டிலாம் விற்கலாம்? ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி பண்ணுறதுக்கு எந்த வீட்டுக்கு போகணும், நீங்கள் விற்கவே இல்லைங்கிற வீட்டில் இருக்கிறதுனால தான் விற்கலிங்க. விற்கிற வீடு எது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, வீடு தனியாக, மதில் சுவர் தனியாக இருக்கும். வீடு மட்டும் தனியாக இருக்கிற வீட்டில், மதில் சுவரே இல்லாத வீட்டில் போயிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து விற்கல, வருமானம் இல்லைங்கிறதுனால சின்ன வாடகைக்கு போய்க்கலாம். இப்போ 10,000லேருந்து 5,000க்கு போவாங்க, 3,000க்கு போவாங்க, 2,000க்கு போவாங்க. வாடகை கம்மி வாங்கி ஒரு ரூமில் போய் இருக்கிறவங்களாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க இருக்கிற இடம் வந்துங்க மதில் சுவர் ஃபஸ்ட் இருக்காது, திசைகள் கோணங்கள் மூலைகளாக திரும்பின வீடாக இருப்பாங்க. அங்கே பெற்றுக்கொள்ளும் தகுதியை இழந்து விட்டார்கள். ஆகவே அது கிடைக்க மாட்டேங்குது. அப்போ நீங்கள் கிடைக்கிற மாதிரி வீட்டுக்கு போகணுன்னா வீட்டை மாற்றணும், அல்லது
அந்த மாதிரி வாடகை வீட்டை வந்து நம்மளுக்கு அந்த கட்டுமான பணியில் செய்யறதுக்கு ஓனர் விட மாட்டார், பில்டிங் ஓனர். இங்கே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இவங்க சொந்த வீடு அது விற்கல, அதேன்றது சொந்த வீடு தான். அங்கே போகிறவங்களுக்கு நமக்கு போய் நேரில் பார்த்து ரெமெடி கொடுத்துடலாம். இப்போ நம்ம போகாமையே அவங்களுக்கு ரெமெடி சொல்கிறோம். இப்போ நம்மளை சந்திக்காமலே இந்த எபிசோடை பார்க்குறவங்கள அதிர்ஷ்டசாலிகள். ஒரு ப்ராப்பர்ட்டி விற்க முடியல, இங்கே வந்து நான் 3 வருஷமாக கான்ட்ராக்ட் விற்க மாட்டேங்குது அப்படின்னா அந்த வீட்டில் கோளாறு இருக்குது. இப்போ இருக்கிற வீட்டில் அப்போ வந்து அந்த வீட்டை விட்டுட்டு நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு 5000 வாடகை இருக்கிறீங்களா, 10,000 இருக்கிறீங்களா, அதே அளவில் வேறு வீட்டுக்கு போயிருங்க. மதில் சுவர் உள்ள வீடாக, வடக்கில் கிழக்கிலே கட் ரோடு இல்லாமல் ஈசானியத்தை நோக்கி நடக்கக்கூடிய விஷயமா வடக்கோ கிழக்கோ நடங்க, அனைத்தும் கிடைக்கும். தெற்கோ மேற்கோ நெருதியை நோக்கி நடக்காதீர்கள், மரணம் பரிசாக கிடைக்கும். அதனால் இதுதான் இதனோட ரெமெடி. இதுதான் வாஸ்துவோட சப்ஜெக்ட். ஈசானி மூலையில் அப்படியே 4 மாடி படிமூடு கட்டி வச்சுருப்பான். எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. கல்யாணம் ஆகுது, குழந்தை பிறக்கல, கல்யாணம் ஆகலை, எல்லா தடங்கள் பயங்கரமாக. ஈசானி மூலையில் படி போட்டாலே போதுங்க. அல்லது அதே படி கொண்டு வந்து நெருதி மூலையில் வீட்டுக்குள்ளே தென்மேற்கு மூலை, தென்மேற்கு, ஓகே, பெட்ரூம் போட்டுங்க கட்ட வேண்டிய இடத்துல வந்து படி போட்டு கட்டி. இந்த மாதிரி ஆப்போசிட் திறன் இருந்தாலும் இரண்டும் ஒரே பலனை கொடுக்கும். ஈசானியத்தில் நீங்கள் வந்து ஈசானியம் வாழணும், வளர்ச்சி கொடுக்குற இடம், அதாவது வல்லரசுன்னு சொல்லலாம். அங்கே கொண்டு படி போட்டு வச்சுங்க. நான் தலைமுடியே போடக்கூடாதுன்னு சொன்னேன்னா, வடகிழக்கு மூலையில் ஒருத்தர் படி போட்டு 5 மாடிக்கு 10 மாடி கட்டியிருப்பாங்க. அங்கே வந்துங்க இருக்கிறதையெல்லாம் விட்டு போட்டு கெட்டும் பட்டணம் போய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி எங்கன்னா கெட்டு இவங்க பட்டணத்தில் இருக்கிற பூதத்தை நோக்கி பயணம் பண்ண மாதிரி அதை ஒன்றுமே நடக்காத இடத்துல நம்ம வண்டி மட்டும் நகராத மாதிரி தேருக்கு அந்த குறுக்க வைப்பாங்க இல்லைங்க, வண்டி நகராமல் இருக்கிறதுக்கு. அதே மாதிரி ஸ்பீட் பிரேக் மாதிரி இவங்களே வச்சுக்கிறாங்க. ஈசானி மூலையில் படியோ, தென்மேற்கு மூலையில் படியோ, மதில் சுவர் இல்லாத வீடோ, இந்த மாதிரி நல்ல காரியமே நடக்காத வீடுகள் போய் இருப்பதினால் உங்களுக்கு வாஸ்துவே அலசல் புலசலாக உங்களுக்கு ஒரு 80% சொல்லி கொடுத்துட்டேன். இந்த மாதிரி இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்களுக்கு விற்காது. அதுவே எனக்கு எதுவுமே தெரியல, சொன்னதும் புரியல அப்படின்னா கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு இடம் விற்றா எனக்கு ஒரு 50 கோடிக்கு போகுன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டு கரெக்டாக நாளைக்கே வாழ்ந்துருங்க. நீங்கள் இன்னொரு 30 வருஷம் ஆச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் விற்க மாட்டீங்க. அந்த ப்ராப்பர்ட்டி வந்து எங்கள் அப்பா அது, எங்கள் அம்மா அது, எங்கள் தாத்தா அது, பாட்டி இதுன்னு வாரிசு தான் வித்துட்டு இருப்பாங்க. கண்டிப்பாக இப்போ இந்த பூர்வீக சொத்துக்களுக்கும் இதே தான் பிரச்சனை. கண்டிப்பாங்க, பூர்வீக சொத்து விற்கலினாலும் செல்ஃப் எடுக்கலைங்க. இன்றைக்கி சாப்பிட்டா ஜீரணமாக மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். அதுபோல் நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ நம்ம பார்த்துக்கணுன்னா அந்த வீடு தான் சரியில்லை அப்படிங்கிறத புரிஞ்சு இடத்த மாற்றி பாருங்கள். இப்போ இது எல்லாருமே சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் 10 இடமா போய் எனக்கு என்னங்க என்ன எல்லோரும் நல்லா இருக்கிறீங்க, கடைசியில் வீட்டையாவது மாற்றி பார்ப்போம். இதைத்தானே நான் முதலேருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். இது முதலே கேட்டுக்கிங்க, முதலே பண்ணிக்கிங்க. சுபகாரியங்கள் தடையா, எங்கேயுமே போக வேண்டாம், வீட்டை செக் பண்ணுங்கள். நம்ம பேசுகிற விஷயங்கள் ஏதாச்சும் மதில் சுவர் இல்லையா, ஏதாவது பிரச்சனை இருக்குதா ஓசிங்க, சரி வாஸ்துவே பார்த்துருங்க. சொந்த வீடு இருக்கிறவங்களுக்கு வந்து இப்போ மதில் சுவர் இந்த காம்பவுண்ட்லாம் இருக்குது. இப்போ அப்பார்ட்மெண்ட் இருக்கும்போது தான் அவங்க காம்பவுண்ட் வச்சு கட்டியிருக்காங்க இல்லைங்களா, அதுக்குமே இது சேஃபாக தான் இருக்கும். காம்பவுண்ட் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டில் வந்து சேஃப் இல்லைன்றீங்களா? அதாவது வந்துங்க காம்பவுண்ட் அப்பார்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்ன தெரியுங்களா, வில்லா. ஆமாம், வில்லா. இப்போ அது வேறு வந்துச்சு, இண்டிவிஜுவல் வில்லா. நீங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறீங்க, அதனால் சொல்லி கொடுத்தேன். வில்லா அப்படின்ட்டுங்க கூப்பிட்டு போகிறாங்க, வில்லாவை தனித்தனியாக கட்டி வைக்கிறாங்க. வில்லாவுக்கு டோட்டல் காம்பவுண்ட். ஓகே, மொத்தமாக. கோயம்புத்தூர் ஒருத்தர் ஒரு கிளைன் கூட்டிகிட்டு போனாருங்க. ஒரு 3 கோடி ரூபா சார் ஒரு வில்லாக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னாரு. வில்லாக்குள்ளே எல்லாமே இருக்குது அப்படின்னா எப்படிங்க அப்படின்னு கேட்டேன். நீச்சல் குளம் இருக்கா, இருக்குது. அப்புறம் அதையெல்லாம் காமனாக போட்டு வச்சுட்டு அந்த வில்லாவில் ஒரு 20 வில்லா இருக்குது. 20 வில்லாவுக்கு காம்பவுண்ட் இல்லை. 20 வில்லாவுக்குமே டோட்டலாக காம்பவுண்ட் இருக்குது. ஒரு பெரிய செக்யூரிட்டி, அப்புறம் உள்ளே போன ஒரு சின்ன செக்யூரிட்டி, உள்ளுக்குள்ளே காக்கா குருவி கொஞ்சம் எதுவுமே போகாது அப்படிங்கிறாங்க. வேறு யார் பயங்கர சேஃப்டி செக்யூரு அப்படின்னுலாம் சொல்கிறாங்க. அப்புறம் அந்த டோட்டலுக்கு வந்து தென்மேற்கு மூலை நெருதியில் நட எல்லா வீடும் இப்படி இருக்குது. அவர் வாங்கிட்டார். சார் நாங்கள் இருக்கிறோம், என் மனைவி இது வரைக்கும் ஒன்றுமே ஆகலை, பாருங்க சார் படியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க, ஒரு 3-4 ஆப்ரேஷன் பண்ணியாச்சு, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரி இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, பசங்க பூரா ஃபாரின் இந்த மாதிரி சேஃப்டான இடத்துல கொண்டு போய் இவங்களுக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க. அவங்க வந்து ஏதோ வயசான காலத்தில் பெரியவங்க அந்த வீட்டை ஈவினிங் சுற்றி வர்றாங்கம்மா. அப்புறம் உட்காந்து பேசுகிறாங்க, அவங்கவுங்க போய் சேஃபாக இருக்கிறாங்க. இதில் இளம் தம்பதிகள் போய் இருக்கிறப்போ அவங்களுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் சொன்ன மாதிரி ட்ரெஸ் இல்லாத வீடாக போச்சா, அவங்க என்ன நிலைமையில் இருக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதனால் வந்து அவங்களுக்கு தவறுகள் தான் நடக்குது. அப்போ நீங்கள் ஒட்டுமொத்த ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் வீடு வாங்கிட்டு அங்கே நிறைய வீடுகள் இருக்கும்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்ட் வேணும்னு சொல்கிறீங்களா? ஆமாங்க. நீங்கள் அதை 3 குழந்தை ஒரு பிரசவத்தில் பிறந்தாலும் 3க்கும் தனித்தனியாக தான் ட்ரெஸ் போடுறீங்க.
இப்போ தான் புரியுது. நான் நிறைய பேசிட்டு தான் இருக்கிறேங்க, யாருக்கும் புரியறதில்ல. காம்பவுண்ட் எப்படின்னா, சார் பாருங்க சார், செக்யூரிட்டி 2 பேர் இருக்கிறாங்க, எவ்வளோ பெரிய காம்பவுண்டு, 20 அடி போட்டு வச்சுருக்கிறான் சார் அப்படி. சரி ரைட்டு, ரைட்டு. இப்போ வந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ட்ரெஸ்ஸு அது நீங்கள் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பெரிய உடை, அது ஒரு செக்யூர்டாக இருக்குன்றது அந்த ஒரு புரிதலுக்காக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் வாஸ்து ரீதியாக ஒரு காம்பவுண்ட் வந்து இப்போ சேஃப்டிக்காக மட்டும்தான். இப்போ நான் சொன்னது வந்துங்க, தென்மேற்கு மூலையில் நெருதியில் வழின்னு சொன்னேங்க. ஒவ்வொரு வீட்டுக்கும் காம்பவுண்ட் இருந்து எல்லாமே வடக்கில் போய் கிழக்கில் போய் இப்படி போயிருந்தாங்க கூட அந்த நெருதி வழி ஒன்றும் பண்ணாது. அந்த டோட்டல் வீட்டுக்கு ஒருத்தர் அந்த டோட்டல் காம்பவுண்டுக்கு கொஞ்சம் விஷம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வருகின்றன, அத்தனை வீட்டையும் பாதிச்சிருது. ஒவ்வொரு வீடும் ஒரு மனிதனுடைய உறுப்புன்னு வச்சுக்கோங்க. ஹார்ட்டு தனியாக, இந்த வீடு கிட்னி தனியாக, இது கண், அப்படியெல்லாம் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல டோட்டலாக அப்படி நடக்கிறதுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் போட்டு வடக்கிலோ கிழக்கிலோ ஈசானி மூலையில் போய் ஈசானியத்திலிருந்து வெளியே போகிற மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நல்லதுங்க. தெற்கு பார்த்தோ அக்னி மூலையில் தெற்கு அக்னியில் வழி வச்சு எல்லா வீட்டுக்கும் இப்படி வந்து போகிற மாதிரி இருந்தாலும் நல்லதுங்க. இதுக்கு அத்தனைக்குமே காம்பவுண்ட் வால் கண்டிப்பாக அவசியம் தேவை. நிறையா 2 கோடியிலேருந்து 5 கோடி ரூபா வரைக்கும் வில்லாவை வாங்கி கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும் அனைவருக்கும் இந்த விஷயம் சென்றடையும் நான் நம்புகிறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்களால இஎம்ஐ கட்டி அந்த வீட்டை சொந்தம் பண்ணி கொள்வதற்குள் அவங்கள் வீட்டில் ஒரு அகால மரணங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்பு உள்ளது. ஓகே, இதுதான் அதுக்கு அந்த காம்பவுண்டு தான். அந்த அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. பக்கத்து வீட்லேயும் நடந்துருச்சா அப்போ அப்படியே, ஆமாங்க அங்கே 16 நடக்குதுங்க சார், அங்கே இப்படிங்க சார், இங்கே இதுக்குள்ளே வந்து 2 வருஷம் ஆச்சு, இதில் ஒரு 10 கேஸ் போயிடுச்சு அப்படின்னாச்சு. அது புதுசு தான். அந்த இடம் நம்ம போய் பார்த்ததில் நம்ம தெளிவாக இதுதான்ப்பா நடக்கும். ஓகே, இப்போ அந்த செவர் போடுறதுக்கு உண்டான விஷயம், செவரு போடுறதுக்கு விஷயத்தை சொன்னோம்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க. பக்கத்தில் எல்லாம் வயசானவங்க இருக்கிறாங்கப்பா, காம்பவுண்டெல்லாம் இருந்ததுன்னா அவங்க வந்து கதவை தட்டி பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட பேச மாட்டாங்க. அப்போ வந்து நான் என்ன நினச்சேன், போகக்கூடிய ஆளுகள்லாம் இங்கே வந்து இருக்கலாமா. அதுக்கு எதனா அடி இருக்குங்களா? இல்லை, அதுக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, லைஃப்பில் லாஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்கிறவங்க அங்கே மாதிரி வாழக்கூடாதவங்களாம் போய் இருக்கிற மாதிரி கட்டி வச்சுட்டாங்க. அப்போ நீ ஏன் வாழ்கிறவன் இங்கே வந்து கொண்டிருக்கிற அப்படின்னு நான் திருப்பி அவரை கேட்டேன். நீ 4 பெரிய இடம் வாங்கணும், உங்கள் குழந்தைகளை நல்லா படிக்க வைக்கணும், ஐஏஎஸ் ஐபிஎஸ் பண்ணணும், ஏன் பிரதம மந்திரியும் கூட பண்ணலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குல்ல. நீங்கள் ஏன் இவங்க கூட வந்து கொண்டிருக்கிறீங்க? அவங்கெல்லாம் வயசானவங்க இருக்கிறதுக்குன்னு கட்டி ஃபாரின்லேருந்து பணம் அனுப்பிச்சிட்றாங்க. அவங்க அம்மா அப்பா வந்து இறக்குற சூழ்நிலை வயசானவங்க தான், அவங்களுக்கு கடைசியில் வந்து பாதுகாப்பாக இருக்கட்டும் நாங்கள் பண்ணிடுறாங்கம்மா. அங்கே ஒரு இதில் சமையலெல்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. நீங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டுறதுலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஹோம் வயசானவர்களை பார்த்துக்கிறதுக்கு சினிமா கூட்டி காமிப்போம், நாங்கள் அவங்கள எல்லாம் சந்தோஷமாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கட்டுறாங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி கதை தான் அமைஞ்சிருக்குது. அங்கே இளம் தம்பதிகள் வாழக்கூடியவங்க எதுக்கு செல்கிறார்கள், சென்று அவங்களுடைய வாழ்க்கை எதுக்கு இந்த மாதிரி துரதிர்ஷ்டவசமாக ஆப்ரேஷன் பண்ணுறது, நடக்க முடியாமல் போகிறது, எதுக்கு இந்த மாதிரி போய் நீங்கிச்சிக்கிறீங்க? வயசானவங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா ஏன் ஆச்சுன்னு யாரும் யோசிக்க மாட்டாங்க. அவங்களால நடக்க முடியல அப்படின்னு பெரும்போக்காக போயிடுவாங்க. தவறுகள் வாஸ்துனால தான் நடக்குதுங்கிறத நான் இண்டிகேட் பண்ணுறேங்க. இது வந்து ஃபாரின்ல இருக்கிற அந்த பசங்க பிள்ளைங்க கூட பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்குறப்போ உச்சவாசல் இருக்குதா, நல்ல இடமா அப்படிங்கிறத பார்த்து பண்ணுங்க. அவங்க வந்துங்க இருக்கிற வரைக்கும் டாக்டரோட உதவியும் வேண்டியதில்லை, அவங்களே நல்லா இருந்துக்குவாங்க. எப்படி சொல்கிறதுனா, ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு பதிவு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்குது. நிறைய பேருக்கு வந்துட்டு சும்மா ஜாலியாக இருக்கட்டும், வாஸ்து வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கோம் கூட. இந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ தான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன காம்பவுண்ட் விஷயம் வந்து ஃபாரின்ல இருக்கிற பையன் வந்து யோசிக்கணும்னு சொல்கிறேன். அதுதான் அதை புரியுது. இப்போ நீங்கள் சொன்ன காம்பவுண்ட் விஷயம் வந்து சும்மா ஒரு போன வாரம் கூட நான் ஒரு டிவியில் ஒரு செய்தியில் பார்க்குறேங்க. திடீர்னு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு பையன் அங்கேருந்து பார்க்குறான். கேமராவில் பார்க்கும்போது வீடு கூட கரும்புகையாக இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரருக்கு கால் பண்ணி உள்ளே போய் உடச்சி பாருங்க, என்னன்னு தெரியல பிரச்சனையை. அந்த அம்மா வந்துங்க பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, சேரியில் தீ பிடிச்சிக்கிச்சு. இப்போ இது செய்தியாக வந்ததுங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா வாஸ்து குறைபாடுகள் இருக்கும். அதுதான் சரி. இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது ஒரே ஒரு டவுட்டு தான், அதுக்காக தான். ஏன்னா கண்டிப்பாக கேட்பாங்க. இப்போ காம்பவுண்ட் வால் போடணும் கம்பல்சரி, அது போட்டாலே பாதி பிரச்சனை தீரும் அப்படின்னும் பொழுது ஒரு 3 அடிக்கு சும்மா போட்டுக்கலாமா காம்பவுண்ட் வால்? ஆமாம், 4மா 4 ரைட், 4 அடிக்கு மேலே இருந்தால் தான் காம்பவுண்ட். 4 அடி இருந்ததுன்னா காம்பவுண்ட் வால் ஓகே. 4 அடி உயரம் இல்லாமல் இருப்பது, 2 அடி கட்டுறது, தாண்டி வர்றது, ஆடுதாகன்ற காவேரி, அகண்ட காவேரி திருச்சியில் 2 கிலோமீட்டரில் இருக்குது, இப்படியெல்லாம் பேசியெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து நான் காலுக்கு மட்டும்தான் போட்டுக்குவேன், 4 அடி இருந்தால் தான் காம்பவுண்ட். இல்லை, நான் நிறைய சொல்லிட்டு தான் இருக்கிறேங்கம்மா. என்னுடைய கிளைண்ட்டை பூரா நான் திட்டிடுவேங்க. எனக்கு பணத்தை கொடுத்து போட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் அடிக்கிற அடிங்க உங்கள் 3 தலைமுறை எந்திரிச்சு நிற்கணும். நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்களுக்கான வாஸ்து சம்மந்தப்பட்ட நிறைய கேள்விகள் வந்து உங்ககிட்ட கேட்கணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. வாழ்க வளமுடன்.